ஹலோ காமன் மேன். தி ஸ்டார்க் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு கொக்கு எப்படி வெயிட் பண்ணுது அப்படின்றத பற்றி குறள் நம்பர் 490 திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. கொக்கொக்க குங்கும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன மீனிங்னாக்கா, ஒரு கொக்கு மீனை பிடிக்கிறதுக்கு ஒத்த காலில் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தாவது அதை பிடிச்சிரும். அதுக்கு மீன் வர்ற வரைக்கும் தேவையான அளவுக்கு இல்லை அதுக்கு தகுந்த மீன் வர்ற வரைக்கும் அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட் கிராஸ் ஆகிறப்ப மார்க்கெட்டு டவுன் ஆகும், அப் ஆகும். இதுக்கெல்லாம் பேனிக் ஆகாமல் ஒரு ரைட் வேல்யூவேஷன் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம். நீங்கள் உங்களுடைய பணத்தை ரெடியாக வைங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் டிப்பு எப்போ வந்தாலும் இம்மீடியட்டாக அதை பயன்படுத்தி நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பெரிய பொருள் உங்களால் கண்டிப்பாக சேர்க்க முடியும். ஸோ கொக்குக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இந்த மாதிரி தான். வெயிட் ஃபார் த கிராஸ்.